மாட்டுப் பொங்கல் மற்றும் காளையின் கதை. ஒரு அழகான கிராமத்தில் மாட்டுப் பொங்கல் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது. கிராம மக்கள் மாடுகளை தங்கள் குடும்ப உறுப்பினர்களைப் போலவே மதித்து அவற்றுக்கு நன்றி சொல்லும் நாளாக மாட்டுப் பொங்கலை கொண்டாடினார்கள். கிராமத்தில் கண்ணன் என்ற சிறுவனுக்கு கருப்பு நிறமுடைய காளை ஒரு சிறந்த தோழனாக இருந்தது. அந்த காளைக்கு கருப்பு என்று பெயர். கருப்பு மிகுந்த வலிமை மிக்கது மற்றும் கண்ணனின் குடும்பத்திற்கு வயலில் வேலை செய்ய மிகவும் உதவியது. மாட்டுப் பொங்கலுக்கு முன் கண்ணன் தனது காளையை சிறந்த வண்ணக் காய்களை பயன்படுத்தி அலங்கரித்தான். அவன் தந்தை, மாட்டுப்பொங்கல் என்பது நம் வாழ்வில் மாடுகளின் முக்கியத்துவத்தை கொண்டாடும் நாள். அவை இல்லாமல் நமக்கு உணவு கிடையாது என்று கூறினார். மாட்டுப்பொங்கல் நாளன்று கருப்புடன் சேர்ந்து மற்ற மாடுகளுக்கும் விசேஷமாக உணவு கொடுக்கப்பட்டது. கருப்புக்கு விருப்பமான தேங்காய், வாழைப்பழம் மற்றும் களிமண் பானையில் சமைத்த சுவையான பொங்கல் கொடுக்கப்பட்டது. கண்ணன் அதை மகிழ்ச்சியுடன் பார்த்து, கருப்பே, நீ எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறாய், நன்றி என்று கூறினான். அந்த மாலை கிராமத்தில் மாடுகளுக்கான போட்டி நடத்தப்பட்டது. அலங்கரிக்கப்பட்ட மாடுகள் ஒவ்வொன்றும் அழகாக காட்டப்பட்டன. கருப்பு தனது வலிமையாலும் கண்ணனின் அன்பாலும் முதல் பரிசை வென்றது. அந்த நாள் கண்ணனுக்கு மிகவும் சிறப்பானது. அவன் தனது நண்பர்களிடம், மாடுகளுக்கு நன்றி சொல்லும் மாட்டுப் பொங்கல் போன்ற பண்டிகைகள் நம்மை இயற்கையுடனும் நம் பண்பாட்டுடனும் இணைக்கிறது என்றான். கதை நற்சிந்தனை. மாடுகள் நம் வாழ்வின் அடிப்படையான ஆதாரங்கள். அவற்றின் தியாகத்தை மதித்து நன்றி கூறுவது மனிதனின் பொறுப்பாகும். மாட்டுப்பொங்கல் நமக்கு இயற்கையின் முக்கியத்துவத்தையும் அன்பையும் உணர்த்துகிறது.